அனைவருக்கும் வணக்கம். அமுதே தமிழே நீ வாழி, அமிழ்தே தமிழே நீ வாழி. என் நாவில் தவழ்ந்து என் ஆவியில் கலந்த அமுதே தமிழே நீ வாழி. மதுரை இளங்கமரனார் நவில்தொறும் நூல் நயம் என்பதையும் அறிதோறும் அறியாமை என்பதையும் கற்கும் தோறும் காட்டும் கவின்மிக்கது வள்ளுவம். அள்ளுவார் அல்லவும் கொள்ளவும் வாய்த்த கொழுவளம் ஆகிய அதில் அள்ளி கொண்டவை இவை அல்ல இருப்பவை அவரவர் திறம் உழைப்பும் கூர்ப்பும் அவரவர் நுண்ணறிவு தழுவியவை என்று கூறுகிறார். தற்கால சமுதாயத்திற்கு கல்வி, கல்லாமை, பெரியாரை துணைக்கோடல், கேள்வி அத்தனையும் தாண்டி மிக மிக அவசியமான ஒன்று சிற்றினம் சேராமை. வள்ளுவ பெருந்தகை அனைத்து காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த அதிகாரத்தை பதித்திருப்பதாக நான் எண்ணுகிறேன். இந்த காலத்தில் மாணவர்கள் இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நான் தொலைக்காட்சியில் பார்த்தது 6 சிறார்கள் தான் சொல்லணும், 20 வயதுக்கு உட்பட்ட 6 சிறார்கள் சக வயது நண்பனாக இருக்கக்கூடியவன் ஊடகத்தில் ஏற்பட்ட ஒரு போட்டியில் அந்த நண்பனை கொன்னுடுறாங்க. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே கூச்சமாக இருக்கு. இந்த காலத்தில் இளைஞர்கள் யாரை பார்த்து சார்ந்து இருக்க வேண்டும், யாரோட இருக்கணும், யாரோட இருந்தா உங்களுடைய குடும்ப நலம், உங்களுடைய வாழ்வியல் திறன் உயரும் என்பதை வள்ளுவர் இந்த சிற்றினம் சேராமையில நமக்கு தொடர்ந்து 10 குறள்ல சொல்றார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த நிகழ்ச்சி. யாரோட சேரணுன்றது இல்லாம இந்த 6 குழந்தைகள் தான் நான் மறுபடியும் அவங்கள நினைக்கிறேன், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து தீய தூண்டுதலுக்கு ஆட்பட்டு செய்யக்கூடாத தவறுகளை செய்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் அந்த 6 குழந்தைகளும். அடுத்து ஒரு நம்ம தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் வரும். அதில் ஒரு தந்தையும் தாயும் இருப்பாங்க. மகனுக்கு வெளிநாட்டில் படிப்பதற்காகவும் வேலைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. பெருமையோடு பேசிக்கிறாங்க. அடுத்து அந்த மகன் சொல்லுவான், எனக்கு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு விருப்பம்னு. தந்தை கண்டிப்பார். இது அந்த எண்ணம் அந்த மகனுக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், கூடா நட்பு, யாரோட சேரணுன்றது இல்லாம தீய பழக்க வழக்கங்கள், தீய சிந்தனைகள், தீய ஆர்வம், இதை கொண்ட ஒரு குழுவை அல்லது ஒரு மனிதனை தன்னோடு இனமாக சேர்த்து கொள்வதால் தான் இது போன்ற தவறான சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் மனிதர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஆட்படுகிறார்கள். அதுவே இன்றைய சமுதாயத்தில் போதை பழக்க வழக்கமாக பல நச்சுக்களாக தீயவை புறையோடி கிடக்கிறது. ஒரு மனிதன்னா அவன் சேருகின்ற இடத்தை பொறுத்துதான் அவர்களுடைய உயர்வு இருக்கும் என்பதை இந்த சிற்றினம் சேராமை விளக்குகிறது. தான் உயர வேண்டும் என்றால் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சிற்றினம் சேராமை அறிவுறுத்துகிறது. இப்போ மாணவர்கள் எல்லாம் பள்ளி முடிச்சிருப்பாங்க, வெளிப்பள்ளிகளில் சேர்றதுக்கு இருப்பாங்க, ஹாஸ்டல் போகிறதுக்கு இருப்பாங்க, பல விளையாட்டு கோச்சிங்க்கு போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் தான் சேரக்கூடிய நட்பு என்பது உயர்ந்த சிந்தனை உடையதாக, உயர்ந்த பழக்க வழக்கங்களை உடையதாக, உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டதாக, பண்பாடும் ஒழுக்கமும் கலாச்சாரமும் கொண்ட ஒரு இளைஞனை அல்லது மனிதனை தன் இனமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் அவர்கள். சிற்றினம், இனம் என்றே குறிப்பிடுகிறார் அந்த நட்புகளை. அதற்கு சிற்றினம் அஞ்சும் பெருமை. பெருமைனா பாருங்க, இங்க பெருமை கிடையாது, பெரியோர்கள் அவர்கள் சிறு சிந்தனைகளை, தீய சிந்தனைகளை, சிறுமையான சிந்தனைகளை கொண்டவர்களை, பழக்க வழக்கங்களை கொண்டவர்களை சேருவதற்கே அஞ்சுவார்கள் என்றும், சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும், சிறுமையில் இருக்கிறவர்கள் சுற்றமாக சூழ்ந்து விடுவார்கள் என்றும்
திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் கூறுகிறார், இந்த அதிகாரம் தற்காலத்தில் மிகவும் ஏற்புடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். உனது நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை யார் என்று சொல்கிறேன் என்பது போல நாம் சேரும் இனத்தை பொறுத்துதான் நம் அடையாளம் காண்பிக்கப்படும். எனவே இளைய சமுதாயம், மாணவ சமூகம், மனித இனம் தேர்ந்தெடுத்து நட்பு கொள்ள வேண்டும், பெருந்தன்மை கொண்டவர்களே நட்பு கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுண உள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னிடம் சாருகிறேன். நன்றி.